வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சு பார்ப்போம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம் நிஃப்டி அதோட செல்லிங்கை கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அதோடைய லோவர் கீழே பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்தது எந்த லெவல் வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், அந்த மேஜரான ஸ்ட்ராங்கான செல்லிங்கை கீழேருந்து பிரேக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக கீழே க்ளோஸாக இருக்குது. அதோடைய அடுத்த லெவல் இந்த முக்கியமான சப்போர்ட் லெவலை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வேளை புல்லிஷ் போகணுன்னாலும் கூட இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான், இதை பிரேக் பண்ணாலும் அடுத்த நீளமான இன்னொரு பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. அதனால் ரெண்டு பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸோடைய ஹையை ஒவ்வொன்றா பிரேக் பண்ணி அதை நல்லா சப்போர்ட் எடுத்தால் தான் மேலே போக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நெக்ஸ்ட் லெவல் கீழ் நோக்கி வர மாதிரி இருக்குது. ஸோ இதை நோக்கி வரலாம். இங்கேருந்து சப்போர்ட் எடுக்க போகுதா அல்லது ரிஜெக்ட் ஆக போகுதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனா இந்த ரெண்டு கேண்டில்ஸ்டிக்ஸோடைய 75, 50 அதை பிரேக் பண்ணால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபெயில்ட் ஆகி அடுத்தது லெவல் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 1 ஹவரில் இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல், இந்த லெவலில் மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த 2 ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அங்கேருந்து சப்போர்ட் எடுக்கணும், இல்லை ரிஜெக்ட் ஆகணும். ஒருவேளை கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா நல்லா கீழே வந்துடும். ஸோ இந்த ரேஞ்சை ரிஜெக்ட் பண்ண போதா, ரிஜெக்ட் ஆனால் கீழே வந்துடும். அதை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே போகும். லோயர் வேல்யூ சிபேர் பேரிஷு, சிபேருக்கும் கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸு, அதுவும் பேரிஷ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ சிபேருக்கும் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆனால் S1, S1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் திரும்ப R1 வரைக்கும் போகலாம். S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா S2. இதே சிபேருக்கும் மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆனால் உடனே பை பண்ண வேண்டாம், அதை நம்ம வெயிட் பண்ணலாம். R1 வரைக்கும் போகட்டும். R1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் R2, R1 ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா திரும்ப S1 வரைக்கும் வரலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் நல்லா ஸ்ட்ராங்கான செல்லிங்கில் இருந்துகிட்ருக்கு. தொடர்ந்து இங்கேருந்து பாருங்கள், கேப் அப்க்கு அப்புறமா ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆனிச்சு. அந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் கீழே ஒரு இண்டிகேஷன் டோஜி கொடுத்து, டோஜியோடைய மேலே பிரேக் பண்ணால் கீழே பிரேக் பண்ணதாங்கிறத நம்ம செக் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். அதுவும் கீழே பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக கீழே வந்துட்டுருக்கு. அடுத்து இந்த லெவல் தான் வரும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு தகுந்தப்போ அந்த லெவலை நோக்கி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி மேலே போகணும். இல்லை கீழே பிரேக் அவுட் ஆகுதுன்னா அப்படியே தொடர்ந்து கீழே போகிறதுன வாய்ப்புகள் இருக்குது. இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் அண்ட் சப்போர்ட் லெவலில் 4 ரேஞ்சஸ் இருக்குது. எக்ஸாக்டாக சென்டரில் இருக்கிறதுனால கீழே சப்போர்ட் எடுக்கணும், இல்லை ரிஜெக்ட் ஆகணும். இல்லை டைரெக்டாக மேலே போயிட்டு அதை பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுக்கணும், இல்லை அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகணும். அதுக்கப்புறமா மேஜர் லெவலாக இருக்கக்கூட இந்த லெவலில் இருந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு ரேஞ்ச் தொடும் பொழுதும் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ கீழே லோயர் வேல்யூ சிபேர் பேரிஷு, சிபேருக்கு கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸு, அதுவும் பேரிஷ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ சிபேருக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆனால் S1, S1லேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா R1, S1 கீழே பிரேக் பண்ணுதுன்னா S2. சிபேருக்கு மேலே ஓப்பன் பண்ணால் உடனே பை பண்ண வேண்டாம், R1 வரைக்கும் போகட்டும். R1லேருந்து சப்போர்ட் எடுத்து R2, R1 ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப S1 வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான் கண்டிஷன்னு. ஸோ தொடர்ந்து செல்லிங் கொண்டான அந்த வாய்ப்புகள் மாதிரி அது அப்படியே அந்த லோவை கீழே பிரேக் பண்ணி வந்துட்டுருக்கு. ஸோ நாளைக்கும் செல்லிங் கொண்ட வாய்ப்பு மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா விடையும் பாருங்கள். இதை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்களோட அனாலிசிஸ் பண்ணி உங்களோட சொந்த முடிவு தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வேளையில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.